கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 21/10/2025 செவ்வாய்க்கிழமை மாலை சரியாக 5 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி கொஞ்சம் மழை வெறிச்சு கிடக்குது. அதனால் இந்த கம்புகளெல்லாம் அப்படியே இருந்து வேஸ்ட்டாக போயிடும், உளுத்து போயிடும், இல்லைனா கரையான் பிடிச்சி போயிடும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இந்த முன்பக்கத்தில் ஒரு சின்ன ஷெட்டு மாதிரி போடுவேன் அப்படின்னு சொல்லி மத்தியானத்துக்கு மேலே வேலை ஆரம்பித்தேன். குழியெலாம் தோண்டினா குழியிலெல்லாம் ஒரே தண்ணி, சரிங்களா? ஃபுல்லாக ஊற்று தான், 4 குழியிலையும் ஊற்று தான், தண்ணி தான். என்ன செய்ய, வேஸ்ட்டாக இருந்து சும்மா இருந்து வேஸ்ட்டாக போகிறத இப்படி நட்டு கரையான் பிடிச்சி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதை முன்னாடி ஒரு ஷெட்டு போடுறதுக்கு கம்பு நட்டிட்டேன். அன்பானவளே, இனி இதுக்கு மேலே இந்த பின்னால் கிடக்கிற இந்த ஓலையை அதுக்கு மேலே தூக்கி வைக்கணும். அப்படியே செட்டோடு தூக்கி வைக்க முடியுமா என்ன அப்படின்னு தெரியல எனக்கு, சரிங்களா? அதில் பூச்சி பொட்டுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? பாம்பு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஓலைக்குள்ளே. அதனால் ரொம்ப பத்திரமாக பார்த்து ஞானமாக தான் தூக்கி வைக்க வேண்டியிருக்கு. தனியாக தூக்கி வைக்க அவ்வளோத்தையும் அப்படியே செட்டோடு தூக்கி, ஏன்னா அதில் கயிறு கட்டி கயிறில் கம்பி போட்டு முறுக்கியிருக்கு. ஒன்று ஒன்றா நான் அந்த கம்பியெல்லாம் பார்த்து கலத்தி எடுக்க வேண்டியது இருக்குது, அது ரொம்ப கஷ்டம். அதனால் அப்படியே தூக்கி வைக்க வாய்ப்பு இருந்தால் அப்படியே தூக்கி வைக்க தான் பார்க்கணும். அதுக்கு மேலே அப்படி தூக்கி போட்டோம்னா இப்படி கிடந்து வேஸ்ட்டாக போகாது. இது இன்னும் கரையான் பிடிச்சி அப்படியே இதாகி போயிடும். மழை பெய்திருக்கா, நல்லா நனைஞ்சிருக்கா, நல்ல வெயிட்டாக இருக்கும். காஞ்சிருந்துன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும், வெயிட்டாக தான் இருக்கும். பார்க்கணும், அதை தூக்கி போட்டு அதுக்கு மேலே தூக்கி போட பார்க்கணும். வேஸ்ட்டாக போகிறத அந்த மாதிரியாவது பண்ணும். அப்புறம் இதான் இன்றைக்கி நான் எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானத்தின்படி இன்றைக்கி சரி இந்த முன்பக்கத்தில் இதை போடும் அப்படின்னு சொல்லி இதை நட்டுட்டேன். எல்லாமே நான் தனியாக தான் பண்ணியிருக்கேன், சப்போர்ட்டுக்கெலாம் யாருமே இல்லை. ஆனாலும் சரி வேஸ்ட்டாக போகிறத நம்ம அந்த மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு பண்ணிட்டேன். அன்பானவர்களே, சரிங்களா? இனி இந்த மீதி இருக்க இந்த கம்பெல்லாம் எடுத்து இதில் கரெக்டாக ஒழுங்காக அடுக்கணும். எல்லா கம்பளையும் ஆணி அடிச்சிருக்காங்க, ஆணி இருக்குது. ஒரு இது ஆணி காலில் குத்திருச்சு, சரிங்களா? உப்பு குத்தியில் நல்ல வேளை ஆழமாக குத்தலை, இப்போ வலிலாம் இல்லை. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இது பண்ண வேண்டியது. இந்த கம்பை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுட்டு இருக்க நான் கொஞ்சம் ஃப்ரீயாக என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அன்பானவர்களே, சரிங்களா? ஆமாம், கர்த்தர் தம்முடைய திரு சித்தத்தின்படி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அன்பான தெய்வ பிள்ளைகளே, மணி இப்போ 5:20. இந்த கம்பெல்லாம் எடுத்து அடிக்கிட்டேன், சரிங்களா? தரையில் மண்ணில் படாத அளவுக்கு கீழே ஒரு 4 கல் வச்சு அந்த கல்லுக்கு மேலே கம்பு வச்சு இதெல்லாம் மேலே எடுத்து அடிக்கிட்டேன். அன்பானவர்களே, அதோடு கூட இந்த ஓலையை நான் தூக்கி பார்த்தேன், தூக்க முடியாது. ஏன்னா பயங்கர வெயிட்டு, நல்லா கவுந்து போச்சு, மழையில் நனைஞ்சி நல்லா கவுந்து போச்சு. அதனால் அதை தூக்கி மாற்றி போட்டிருக்கேன், சரிங்களா? நான் கயிறு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, நீளமாக கயிறு கட்டி அந்த கயிறில் தான் கம்பி வச்சு கட்டியிருக்காங்க. ஆகவே நீ அதை அந்த கம்பியெல்லாம் பிரித்து எடுத்து ஓலையை தனியாக எடுத்து ஒன்று ஒன்றா தான் மேலே அங்கே கொண்டு போய் அங்கே கட்டணும். இது அந்த ஓலை கிடந்த இடம். அப்போ அப்படியே தூக்கி பிரட்டி போட்டிருக்கேன். அதையும் பிரட்டி போடணும்னு பார்த்தேன், தண்ணிக்குள்ளே கிடக்கு. சரி, அதை பார்த்துக்கலாம் அப்புறம். அன்பானவர்களே, சரிங்களா? குளிக்க போகணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போது மணி 6 போகுது, சரிங்களா? 6 போகுது. குளிச்சுட்டு வந்துட்டேன், சரிங்களா? இந்த வேலை செஞ்சது ரொம்ப ஒரு மாதிரி இருந்து, நல்லா கால்வாயில் தண்ணி நிறையா வருது. அதில் போய் குளிச்சுட்டு வந்து நைட்டு சாப்பாட்டுக்கு சோறு பொங்க வழி இல்லை. அதனால் கொஞ்சம் ரவை இருந்தது, சீனி போட்டு மஞ்சத்தூள் போட்டு கேசரி மாதிரி கிண்டியிருக்கேன். அன்பானவர்களே, காஃபி போட்டுட்ருக்கேன், சரிங்களா? ஃபஸ்ட்டில் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ஆறணும். ஆறின பிறகு தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இதான் நைட்டு சாப்பாடு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்கள், சோலார் லைட்டு
நல்ல பவராக இருக்குது. இன்றைக்கெலாம் வெயிலே அடிக்கலை, ஆனாலும் பவராக இருக்குது. சரிங்களா? கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறம் கொசு வலை கட்டிட்டேன். 2 நாளுக்கு முன்னாலே கொசு வலை கட்டிட்டேன். இப்போ கொசு வலை கட்டிட்டதுனால கொசுக்கடி இல்லை, இல்லைன்னா கொசுக்கடி தின்னுட்டு இருந்தது ரொம்ப. கொசு வலையை கட்டிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.